السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபிமார்கள் ஓதிய அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபிமார்கள் ஓதிய துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே பல துஆக்கள் இடம்பெறுகின்றது. இதிலே நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதியதன் மூலமாக அவர்கள் அடைந்து கொண்ட சிறப்புகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்துப்படி அது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது அது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறியிருக்கிறார்கள். நாம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகம் நபியவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில் நாம் கூறக்கூடிய ஸலவாத் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாட்களிலே சிறந்த நாள். நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். இதிலே இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அதாவது நபிமார்கள் ஓதிய துஆக்கள், அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய துஆக்கள். அதில் முதலாவது துஆ, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ. இந்த துஆவை ஓதுவோம். இரண்டாவது துஆ, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ.
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹ் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து இந்த துஆவின் மூலமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான். இந்த தஸ்பீஹ் இது மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ். மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆ இது மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்று வரக்கூடிய இந்த துஆ இதுவும் மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அதே போன்று ஐந்தாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கபர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கபர் என்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு துஆ. இந்த துஆவையும் ஓதுவோம். இதுவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 5 துஆக்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 துஆக்களும் நபிமார்கள் ஓதிய துஆக்கள். அல்லாஹ் எவ்வாறு நபிமார்களுக்கு உதவி செய்தானோ அதே போன்று நிச்சயம் அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். எப்பொழுதென்றால் யகீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலையும் வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.